சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் பகுதியில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக இடியுடன் மழை வெளுத்து வாங்கியது. ஏரல், நாசரேத் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் சாலையில் ஆங்காங்கே மழை நீர் பெருக்கெடுத்து ஓடியது. அந்த பகுதியில் கோடை வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவுகிறது. இதனால் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சியில் உள்ளனர். திருச்செந்தூரில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடந்த சில மாதங்களாக கோடை வெயில் வாட்டி வதைத்த நிலையில் தற்பொழுது திருச்செந்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான குமாரபுரம், வீரபாண்டியன்பட்டினம், அடைக்கலாபுரம், ஆறுமுகநேரி, ஆத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது. சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து பூமி குளிர்ச்சி அடைந்திருப்பதால் மக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்திற்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. இந்த மாவட்டத்திற்கு 3 நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கையும் 18ஆம் தேதி மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் ஆறு, குளங்கள் உள்ளிட்ட நீர்நிலைகளுக்கு செல்ல வேண்டாம் என மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழையால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். நேற்று காலை முதல் வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் நேற்றிரவு பெரியகுளம் மற்றும் அதனை சுற்றியுள்ள லட்சுமிபுரம், கள்ளிப்பட்டி, கைலாசப்பட்டி, வைகை அணை, ஜெயமங்கலம், வடபுதுப்பட்டி, மதுராபுரி, தேவதானப்பட்டி, கெங்குவார்பட்டி, மஞ்சளார் அணை உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த மழை பெய்தது. கோடை மழையால் 2ஆம் போகம் நெல் நடவு செய்த விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் கடம்பூர் மலைப்பகுதியில் பெய்த கனமழையால் காட்டாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மலை கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் மாக்கம்பாளையம், கோவிலூர் உள்ளிட்ட மலை கிராம மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்காக அடர்ந்த வனப்பகுதியில் நடந்து சென்று சக்கரை பள்ளத்தில் ஓடும் காட்டாற்று வெள்ளத்தை ஆபத்தான முறையில் கடக்கின்றனர். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை.